தூத்துக்குடியில இப்போ இன்னைக்கு ஒரு 26 வயசு இளைஞர்கள் இருந்திருக்காரு. காவல்துறை தாக்கப்பட்டதாகவும் இறந்ததாக இருந்தாங்க. இந்த ஆட்சியிலையும் இந்த போன்ற லாக்கப் மரணங்கள் தொடருது அப்படிங்கிற சூழல் தான் இருக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதாவது காவல் சித்திரவதை தொடர்பான அந்த காவல் சித்திரவதைக்கு எதிரான அந்த களத்தில் நாங்கள் எப்பொழுதும் உறுதுணையாக இருக்கின்றோம். இம்மாதிரி விசாரணை என்கின்ற பேரில் காவல் சித்திரவதை மரணங்கள் நிகழக்கூடாது என்பதுதான் விடுதலை சிறுத்தைகளோட நிலைப்பாடு. அந்த நிலைப்பாடு தான் நான் எப்போதும் வச்சிருக்கிறோம். அதாவது பாதிக்கப்பட்டவர்களோடு விடுதலை சிறுத்தைகள் நாங்கள் நினைக்கிறோம். இப்படி செய்கின்ற, அதாவது இந்த மாதிரியான கொடூரங்களை நிகழ்த்துகின்ற காவல்துறையின் மீது கடந்த காலங்களில் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது இப்போ சபரி வர்மன் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு அதே நடவடிக்கை இதிலும் தொடரும் என்று எந்த மாற்று கருத்தும் இல்லை. நீங்கள் ஜார்ஜ் பெனிக்ஸ் மாதிரி குற்றவாளிகளை பாதுகாக்கக்கூடிய அரசு இல்லை. இது கட்டாயம் குற்றவாளிகளை யாரா இருந்தாலும் எவ்வளவு அதிகாரத்தில் இருந்தாலும் அவர்களை கண்டிப்போம் என்று மாண்புமிகு முதல்வர் அவர்கள் காவல்துறை அதிகாரிகள் கூட்டத்திலே அவர் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. அந்த எச்சரிக்கை தான் இதுக்கும் போகுது. நீட் தேர்வுல கைது, அதாவது நீட் தேர்வுக்கு எதிராக மாணவர்கள் போராடிட்டு இருக்காங்க. பல இடங்கள்ல கல்லூரிக்குள்ள உள்ளே போய் கைது பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில முதலமைச்சர் அதிகாரிகளோடு பாத்தீங்க. அதாவது நீட் தேர்வு இந்தியா முழுக்க, தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியா முழுக்க ரத்து செய்யப்பட வேண்டும் என்பதால் விடுதலை சிறுத்தைகள் நிலைப்பாடு. கடந்த காலங்களில் நாடாளுமன்றத்திலும் சரி மக்கள் மன்றத்திலும் சரி விடுதலை சிறுத்தைகள் இந்த போராட்டத்தை நாங்கள் முன்னெடுத்துள்ளோம். இப்பொழுதும் கூட எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் வருகின்ற 27ஆம் தேதி தமிழ்நாடு முழுக்க நீட் தேர்வு ரத்து செய்யப்படணும். அதாவது சோனம் வாங்சுடைய கோரிக்கையோ அல்லது சிஜேபியினுடைய கோரிக்கை என்பதோ நீட் தேர்வு ரத்து அப்படிங்கிறது இடத்துக்கு வராம, நீங்க லீக் ஆயிருக்கு, கேள்வி வினாத்தால் லீக் ஆயிருக்கு, அந்த லீக் ஆனது தொடர்பாக விசாரணை நடத்த வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கு அதை தாண்டி மாணவர்கள் நீட் தேர்வு ரத்து செய்யப்பட வேண்டும் என்ற ஒரு மிக முக்கியமான கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். இந்தியாவுடைய தலைமை அமைச்சராக இருக்கக்கூடிய மோடி அவர்கள் இது குறித்து விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று சொல்கிறார்கள். எங்களுடைய தலைவர் கூட நேற்றைக்கு சிஜேபி அமைப்பை சேர்ந்த அந்த தலைவர்களோடு மாணவர்களோடு உரையாடி பேசி நாங்கள் ஆதரவு தெரிவித்திருக்கிறோம். நீட் தேர்வு ரத்து செய்யப்பட வேண்டும் என்பதுதான் விடுதலை சிறுத்தைகளுடைய நிலைப்பாடு. ஆனால் பாஜக எத்தனை பேர் இறந்தாலும் அந்த இறப்பு குறித்தோ எந்த கவலையும் இல்லாமல் நீட் தேர்வு நடத்துவது என்பதிலே அவர்கள் குறியா இருக்கிறார்கள். இந்த சூழலில் நேற்றை கூட மாண்புமிகு முதல்வர் அவர்கள் நீட் தேர்வு ரத்து செய்யப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைத்து அறிக்கை கொடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக பொதுப்பட்டியலில் இருக்கின்ற இந்த கல்வியை மாநில பட்டியலில் கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கை விடுதலை சிறுத்தைகள் நீண்ட காலமாக நாங்கள் வச்சிருக்கிறோம். அதற்காக போராட்டங்கள் நடத்தியிருக்கிறோம், அதற்கான மாநாடுகள் நடத்திருக்கிறோம். அதே கோரிக்கையை மாண்புமிகு முதல்வர் அவருடைய அறிக்கையிலும் அதில் இருக்கிறது. ஆகவே நீங்க நீட் தேர்வுக்கான அந்த எதிர்ப்பில் தமிழ்நாடு அரசு உறுதியாக இருக்கிறது என்பது அந்த அறிக்கையை தெரிவிக்கின்றது. பாத்தீங்கன்னா தொடர்ந்து பாத்தீங்கன்னா எல்லா அமைச்சர்களும் சினிமா தலைவர்கள் பாத்துக்கலாம். ஒரு அமைச்சர் பாத்தீங்கன்னா அழுதுட்டு மாதிரி, புதுக்கோட்டைத்துறை அமைச்சர் அழுதுட்டு இருக்க மாதிரி எல்லாம் வீடியோ வருது. இங்க ஒரு அமைச்சர் தூத்துக்குள்ள விசில் அடிச்சுட்டு படம் பார்க்குற மாதிரி இருக்கு. இது எதை நோக்கி இருக்குது? ஏன்னா மக்களுடைய சொன்ன நீட் தேர்வுக்காக எஸ்எஃப்ஐ போராட்டம் பண்ணிட்டு வராங்க. எல்லாரும் பாட்டு மக்கள் பணியை தாண்டி சினிமா துறையை மட்டும் நம்பி இருக்கக்கூடிய அமைச்சராக இருக்கிறாங்க. பிஜேபி ஒரு குற்றம் சாட்டு. நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல நீங்க இந்த படம் பார்த்திருக்கீங்களா? நான் பார்க்கல, நான் போராட்ட களத்துல இருக்கிறவன். ஏன்னா நான் அதாவது பிஜேபியுடைய குற்றச்சாட்டெல்லாம் நாங்க இருங்க. பிஜேபி உண்மையாவே மக்கள் மீது அக்கறை இருந்தால், மாணவர்கள் இத்தனை போராட்டங்கள் நடத்துறாங்க, மிக மோசமாக அதாவது ரவுடிகள் குண்டாசுகளை வைத்து டெல்லியில தாக்குதலை தொடுக்கிறார்கள். காவல்துறைங்கிற பேர்ல மத்தியில RSS குண்டர்கள் தாக்குதல் நடத்துறாங்க. கடந்த காலங்கள்ல உங்களுக்கு தெரியும், குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு எதிராக போராடிய மக்கள் மீது வெளிப்படையாக RSS குண்டர்கள் துப்பாக்கியை காட்டி மிரட்டி அதை தாக்குதல் நடத்தினார்கள். ஆகவே நீட் தேர்வு குறித்து அல்லது நீட் குறித்த விவாதத்தில் பிஜேபி கருத்து சொல்வதற்கு எந்த தகுதியும் இல்லை, யாருக்குமே இல்லை. இவ்வளவு இத்தனை வருஷமா எத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது, எத்தனை பேர் அதுல இறந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத புள்ளி விவரங்களை வெளியிட்டோம்னா அதுக்கு என்ன பதில் சொல்லுவார்கள்? ஆகவே நீட் குறித்து அவர்கள் வெளிப்படையாக இது முற்றிலுமாக அடித்தட்டு மக்களுக்கு எதிராக அவர்கள் மருத்துவத்துறைக்கு வரக்கூடாது என்பதற்கு கல்வி அவர்கள்ட்ட பறிப்பதற்காக இந்த சதியை செய்கிறார்கள். ஆகவே
பிஜேபி இதில் கருத்து சொல்வதற்கு எந்த தகுதியும் இல்லை அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. தொடர்பா நீங்க வரவே இல்லையா? அமைச்சர்கள் படம் பார்த்தது தொடர்பா நான் நீட்டு பத்தி தான் நான் பேசுறேன். நான் நீட்டை பத்தி மட்டும் கவலைப்படுறேன். நீங்க படத்தை பத்தி கவலைப்படுறீங்க. நான் நீட் குறித்து, மாணவர் குறித்து, மாணவர்களுடைய போராட்டம் குறித்து நான் வந்து கவலைப்பட்டு இருக்கிறேன். சோசியல் மீடியால இருக்கக்கூடிய கமெண்ட்ல கூட டெல்லி வந்து மாணவர்களுடைய கல்விக்கு போராட்டம் நடத்துது, தமிழகம் வந்து டிக்கெட் வாங்குறதுக்கு போராட்டம் நடத்திட்டு இருக்குன்னு கமெண்ட். இல்ல அதுதாங்க நான் இப்பவும் சொல்றேன். விடுதலை சிறுத்தைகள் எப்பவுமே போராட்ட களத்திலே இருக்கின்ற ஒரு பேர் இயக்கம் என்று எல்லாருக்குமே தெரியும். நாங்க இந்த போராட்டத்தில் அதனாலதான் 27ஆம் தேதி போராட்டம் நடத்துறோம். 27ஆம் தேதி நாங்க வந்து அதற்கான போராட்ட ஆயத்த பணிகளை செய்யறோம். நாங்க அது குறித்து நீங்க அந்த சம்பந்தப்பட்ட அமைச்சர்கிட்ட கேளுங்க. அதுதாங்க நான் சொல்லிட்டேன். நான் வந்து இது குறித்து அந்த பொறுப்போட தான் நான் பதில் சொல்றேன். நீங்க வந்து உங்க பதில வந்து எங்கிட்ட எதிர்பார்க்காதீங்க, அதை அவங்ககிட்ட கேளுங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.